அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோவின் தலைமையில் இஸ்ரேல் லெபனான் நாடுகளின் தூதுவர்களுக்கு இடையில் கடந்த செவ்வாய்க்கிழமை விசேட சந்திப்பொன்று வாஷிங்டனில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் பின்னர் இரண்டு தரப்பினரும் நேரடி பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க விருப்பம் தெரிவித்திருந்தனர். இவ்வாறான நிலையில் 34 வருடங்களின் பின்னர் இஸ்ரேல் லெபனான் தலைவர்களுக்கு இடையில் வரலாற்று சிறப்புமிக்க பேச்சுவார்த்தை இன்று நடைபெறவுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேற்கோள் ஆரம்பம். இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான பதற்றத்தை தணிப்பதற்கான முயற்சிகள் எடுத்துள்ளோம். இரண்டு நாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை 34 வருடங்களின் பின்னர் நாளை நடைபெறும். மேற்கோள் நிறைவு. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் ஆகியோருக்கு இடையே வெகு விரைவில் தொலைபேசி உரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு பேரவையின் உறுப்பினர் கலியா கெம்லியேல் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் இவ்வாறான பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் லெபனான் இதுவரை அறிந்திருக்கவில்லை என லெபனான் ஜனாதிபதி அலுவலக அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி BBC செய்தி வெளியிட்டுள்ளது. இதனிடையே லெபனானையும் உள்ளடக்கிய போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா நிச்சயமாக உடன்பட வேண்டும் என ஈரான் சபாநாயகர் பாகர் கலீஃபாவ் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்கா அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இஸ்ரேலுக்கு முதலிடம் என்ற கொள்கையை பின்பற்றுவது பாரிய தவறு எனவும் உடனடியாக அந்த தீர்மானத்திலிருந்து அமெரிக்கா விலக வேண்டும் எனவும் ஈரான் சபாநாயகர் வலியுறுத்தியுள்ளார். ஈரானுக்கும் லெபனானுக்கும் இடையிலான போர் நெருக்கடிக்கு மத்தியில் இஸ்ரேல் எவ்வாறான சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். தற்போதைய போரில் இஸ்ரேலின் நோக்கமும் அமெரிக்காவின் நோக்கமும் ஒன்றே என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடர்பான கலந்துரையாடல்களுக்கு மத்தியிலும் இஸ்ரேல் லெபனானுக்கு எதிராகவும் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலுக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.